நீட்னால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட தங்கை அனிதா வந்து இறந்து போறாங்க. அப்பவும் எனக்கு வந்து பெரிய ஒரு மனவேதனை குடுக்குது. அப்ப திருப்பி புஷி ஆனந்த நம்மளே கூப்பிடுறோம். இது ஒரு நல்ல விஷயங்க. இது வந்து இந்த மாரி யாரும் இறந்து போக்கூடாது. இப்ப நாங்க சொல்றது 10 பேருக்கு போலாம், 100 பேருக்கு சொல்லலாம். இதே விஜய் சார் அந்த இடத்துல போய் நின்னாங்கன்னா, அது மக்களுக்கும் போய் ஒரு செய்தியா சேரும். அதே நேரத்துல என்னன்னா, இந்த மாணவர்களுக்கும் அவர் ஏதாவது சொல்லலாம். அந்த களத்தோட வீரியமும் அவருக்கு வந்து தெரியும்னு சொல்லிட்டு, அப்படிதான் நாங்க வந்து களத்துக்கு ஒரு வர வச்சோம். கைப்பட நாங்க வந்து எழுதி குடுக்குறோம். எங்க போணும், எங்க வரணும். இப்ப சென்னைன்னா நான் ஒருங்கிணைச்சுட்டேன். இப்ப அரியலூர் வந்து குழுமூர்னு ஒரு ஊருக்கு வந்து போனோம். எங்களால வந்து முடியாது. நாங்க தொடர்ச்சியா அப்ப போராட்ட காலத்துல வந்து இருந்துட்டோம். ஸோ டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கைப்பட எழுதி குடுக்குறோம். திரு புசி ஆனந்தன்ட்ட. அப்போ அவங்க ஃபேமிலியோட நம்ம வந்து சொல்றோம். விஜய் சார் வராரு. நீங்க வந்து பாத்துங்க. அதே மாரி அவர் எங்க போணும், என்ன பண்ணணும், தரையில உட்காரணும், மெழுகுவர்த்தி ஏத்தணும் முதற்கொண்டு நம்ம ஓ! வந்து அப்படியா? நீங்க ஆமா. எல்லாமே நம்ம தான் ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணதா அது? ஆமா. செட் பண்ணி குடுத்ததுன்னு நம்ம வந்து அத கொச்சைப்படுத்த விரும்பல. அது ஒரு கான்செப்ட்டா நம்ம வந்து குடுக்குறோம் அவருக்கு. ஸோ இத வந்து இப்படி இருக்கணும். நீங்க மக்களோட இருக்கணும். பிரச்சனைகள் தமிழகத்தின் அரசியல நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனுப்புறோம். அவர் வந்து போறாரு. ஸோ அது வந்து ஸ்மூத்தா வந்து முடிஞ்சது.